வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்துகிறவங்க அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? பொதுவாக நம்ம கலகலப்பாக பேசக்கூடியவங்க, சிரித்து பேசக்கூடியவங்க, ரொம்ப ஹியூமரிக்காக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிறைய நம்ம மக்களை மகிழ்விக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளை அவங்களுடைய நடிப்பாலேயோ அவங்களுடைய செயல்களாலேயோ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு உலக அளவில் எடுத்துக்கும்போது சார்லி சாப்ளின் வாழ்க்கையும் அப்படி தான். நிறைய சோகங்கள் நிறைஞ்சது சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆச்சி மனோரமா அவர்கள் பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு படைத்தவங்க. அதாவது அவங்க 5000 நாடகங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 1200 சினிமாவுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தென்னிந்திய மொழிகள் மற்ற மொழிகள்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 5 முதலமைச்சரோடு நடித்த ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் அது மனோரமா தான். 5 முதலமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறின பிறகு அறிஞர் அண்ணா அப்போவே நிறைய நாடகங்கள் கதைகள்லாம் எழுதுவார். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் மனோரமாவை கதாநாயகியாக வச்சு நிறைய நாடகங்கள் எழுதி நடிக்க வச்சுருக்காரு. அவரும் அண்ணாவும் நடிச்சிருக்காரு. அண்ணா கூட மனோரமா நிறைய நாடகங்களை நடிச்சிருக்காங்க. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று போற்றப்படுபவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அண்ணாவுடன் அதுக்கு அடுத்தாற்போல் கலைஞர் கருணாநிதியுடன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. மனோரமா அவரோடவும் நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. நிறைய நாகேஷ்க்கு ஜோடியாக சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், இப்படி பல நகைச்சுவை நடிகர்களுக்கு ஜோடியாக மனோரமா நிறைய எம்ஜிஆர் படங்களில் நடிச்சிருக்காங்க. இன்னும் பழைய நடிகர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா தங்கவேலு, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நிறைய படங்களில் ஆச்சி மனோரமா நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவும் மனோரமாவும் நல்ல நட்போடவே இருந்தவங்க. அதே மாதிரி என்டி ராமாராவ் தெலுங்கில் பார்த்திங்கன்னா அவரும் முதலமைச்சராக இருந்தவர். இப்படி 5 முதலமைச்சரோட என்டி ராமாராவோடவும் அவங்க நிறைய தெலுங்கு படங்களில் தமிழ் படங்கள்ல எல்லாமும் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 5 முதலமைச்சரோடு நடித்த பெருமை அவங்க வாங்காத விருதே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆச்சி மனோரமா பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது, இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது முதல் கொண்டு நிறைய தேசிய விருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே கூட அவார்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. இப்படி அவங்களுடைய சாதனைகள் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, வட்டார மொழி பேசுகிறதுல மனோரமா ரொம்ப எக்ஸ்பர்ட். இருக்கிற நடிகர் நடிகைங்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்லாங்கில் பேசுகிறது. இப்போ நீங்கள் திருநெல்வேலிக்காரங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, மதுரைக்காரங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, கோயம்புத்தூர்காரங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, மெட்ராஸில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மெட்ராஸ் பாஷைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மொழி பேசக்கூடியவங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு மனோரமாக்குன்னே ஒரு தனி ஸ்லாங் இருக்கும். அந்த ரொம்ப அற்புதமாக நீங்கள் எந்த படம் எடுத்துக்கிட்டோம்னாலும் மனோரமாவுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுடைய வசனம், அவங்களுடைய அந்த காட்சிக்கான முகபாவம், இது எல்லாமே நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் மனோரமாவுக்கு ஒரு அற்புதமான பட்டம் இருக்குது, பொம்பளை சிவாஜி, பெண் சிவாஜி என்று அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அளவுக்கு நடிப்பாற்றல் மிகுந்த ஒரு நடிகைன்னு சொல்லணும்னா அது மனோரமா தான். இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசனுக்கும் ஜோடியாக அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புகழ். நீங்கள் மனோரமாவுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நகைச்சுவை காட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போடலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இந்த மெட்ராஸ் பாஷை பேசி நடிப்பாங்க. அது ரொம்ப மறக்கவே முடியாது அந்த காட்சிகள், அந்த வசனங்கள்லாம். அந்த மாதிரி அது அற்புதமாக இருக்கும் அவங்க பேசுகிறது. விசுவனுடைய தம்பி அதில் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட வாயா ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் அப்படின்ட்டு இழுப்பாங்க
சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும் அது. நீ யார்யா எங்கள் பொண்ணுக்கு டைவோர்ஸ் கொடுக்கறதுக்கு, நாங்கள் கொடுக்குறோம் டைவோர்ஸு அப்படின்ட்டு. எனக்கு அது சரியாக வரல, ஆட்சி பண்ண அளவுக்கெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு எந்த கதாபாத்திரம் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு அந்த கதாபாத்திரமாகவே மாறிடக்கூடியவங்க. நிறைய நகைச்சுவை காட்சிகள், நகைச்சுவை நடிகை அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்து தில்லானா மோகனாம்பாளில் அவங்களுடைய நடனம் சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாட்டு, அந்த ஒரு டப்பாங்குத்து பாட்டு மாதிரி இருக்கும். தில்லாண்டோங்கிரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுவாங்க பாருங்கள், மறக்கவே முடியாது. அதே மாதிரி அதில் ஒரு ரொம்ப வெகுளி பெண்ணாக சிவாஜியும் பத்மினியும் சேர்த்து வைக்கக்கூடிய, அவங்க 2 பேர்ட்டையும் தனித்தனியாக அவங்களுடைய மனஸ்தாபங்களை எல்லாம் நீக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்ம மனசில் வந்து நின்றுடுவாங்க. அதே மாதிரி சிவாஜியை நாதஸ்வரம் ஊத சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, நாதஸ்வரம் வாசிக்க சொல்லி கேட்குற மனோரமா வந்து அவங்க நீ வாசி அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்வார். அப்படி சொல்லும்போது இவங்க வாசிச்சா, ஐயோ ஜில்லு போதும் என்னை கொல்லாத அப்படிங்கிற மாதிரி சிவாஜி சொல்லுவார். ஏன் அப்படின்னு அந்த இழுப்பாங்க பாருங்கள், நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அந்த அளவுக்கு தில்லானா மோகனாம்பாள் படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து அதில் குறிப்பாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் சிவாஜி ஒரு பக்கம், பத்மினி ஒரு பக்கம், நாகேஷ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நகைச்சுவையில் மனோரமா ஒரு பக்கம் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்படி எந்த படம் எடுத்துக்கிட்டோம்னாலுமே வந்து அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இது வந்து மனோரமாவனுடைய சிறப்புகள் நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ரொம்ப மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆட்சியுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா முழுக்கவே சோகம்தான். அவ்வளோ வேதனையும் வலியும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து திரையிலே ஆகட்டும், திரைப்படமாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ வேதனையை மனசில் வச்சுட்டு தான் மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஒரு வேஷம் போட்டு அவங்க அந்த அரங்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா, நாடகமாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் அந்த பாத்திரமாகவே மாதிரி வந்து அவங்களுடைய ரோலை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குமே தவிர, அவங்க வேதனை வலியெல்லாம் அவங்க மனசில் இருந்து அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த வேதனை வலியெல்லாம் அகன்று போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா, அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவங்க தாயாரே ரொம்ப துன்பப்பட்டு வாழ்ந்தவங்க. அதாவது அவங்க அப்பா காசி கிளாக்குடையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர். அவங்களுடைய அம்மா பேர் பார்த்திங்கன்னா ராமாமிர்தம் அம்மையார். இப்போ இந்த 2 பேருக்குமே இவங்க ஒரே மகளாக மனோரமா இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவுடைய தங்கை, அதாவது மனோரமாவுடைய சித்தியை 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முதல் தாரமான மனோரமாவுடைய அம்மாவை வந்து கவனிக்காமல் விட்டுடுறார். அதனால் மனசு உடஞ்சி போன அந்த அம்மா ராமாமிர்தம் வந்து மனோரமாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊரான பள்ளத்தூருக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஆட்சி பிறந்தது வந்து ராஜமன்னார்குடிங்கிற ஊர், அந்த ஊரில் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தாயும் பொண்ணுமா தகப்பனால் கைவிடப்பட்டதுனால அம்மாவும் பொண்ணுமா இவங்க வந்து பள்ளத்தூருக்கு போயிடுறாங்க. அங்கே தான் அவங்க ஏதோ கிடைச்ச வேலைங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் போயிட்ட உடனே மனோரமா வந்து படிக்கிறதையே நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, பள்ளி படிப்பே வந்து நிறுத்திடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூட தற்செயலாக வந்த ஒரு வாய்ப்பாக தான் அமையுது மனோரமாவுக்கு. நாடகத்தில் வந்து அங்கே அந்த ஊரில் அன்னைக்கு நடக்கிற ஒரு நாடகத்தில் நடிக்க வேண்டிய ஒரு பெண், அவங்க பாடுறது வந்து சரியில்லை, குரல் நல்லா இல்லை, பாட்டு நல்லா வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் திடீர்னு மனோரமாவை வந்து இவங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பாடி அது அவங்களுடைய திறன்லாம் மற்றவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்கள வந்து நடிக்க வைக்கிறாங்க. அப்படி நடிக்க வைக்கும்போது மனோரமா ரொம்ப அற்புதமாக பாடி நடித்த உடனே எல்லாரும் பாராட்டி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஆரம்ப காலத்தில் கண்ணதாசனுடைய படம், அவங்க மனோரமா அறிமுகமான திரைப்படம் வந்து கண்ணதாசன் அவர்கள் எடுத்த படம் தான் மாலையிட்ட மங்கை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் மனோரமா நடிக்கிறாங்க. ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்று போகுது. அதே மாதிரி தான் இன்னொரு தயாரிப்பாளர் எடுக்கிற படமும் பாதியிலேயே நின்று போகுது. இந்த சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில்
உண்மையிலேயே வந்து நாடகத்தில் நடிச்சிட்ருக்கிற ஒரு நடிகர் அவர் வந்து மனோரமாவை காதலிக்க தொடங்குறார். ரொம்ப ரொம்ப தீவிரமாக மனோரமா மேலே உயிரையே வச்சிட்ருக்கிற மாதிரிலாம் வந்து அவர் ரொம்ப அவருடைய காதலை வெளிப்படுத்துகிறதா அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா, அதாவது மனோரமாவனுடைய தாயார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேணாம்மா இதெல்லாம் விட்டுரு, இது சரி கிடையாது, வேணாம், அவன் நல்லவன் இல்லை, உன் வாழ்க்கை நிம்மதியே போயிடும் அவனை கல்யாணம் பண்ணிக்கினேன்னா, வேணாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் காதல் யாரை விட்டுச்சு? அந்த மோகம் அந்த ஆசையெல்லாம் வந்து யாரை விட்டுச்சு இல்லையா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அந்த வயசில் அந்த 10 பருவம்னு சொல்லக்கூடிய அந்த டீனேஜில் யாருக்கு தெரியுது? யாருக்குமே புரியறதே இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. தாய் பேச்சை கேட்குறவங்க யார் இருக்காங்க? தாய் தகப்பன் பேச்சை கேட்டு பிள்ளைங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. காதல் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நம்ம காதலிக்கிறவன் வந்து எப்படிப்பட்டவன், அவங்க யார், அவங்களுடைய பின்னணி என்ன, நம்ம நல்லா வாழ்வோமா அப்படிங்கிறதெல்லாமும் வேணும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அந்த பருவ வயதில் இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியணும். நல்லா படிக்கிறாங்க, நல்ல சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் காதல்னு வரும்போது மட்டும் கண் மூடித்தனமாக போய் எங்கேயோ ஒன்று விழுந்துடுறாங்க. இடையிலேயே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் இதை சொன்னேன். இப்போ மனோரமாவை பற்றி என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து விடாமல் அந்த அம்மாவை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லபடியாக வச்சு வாழறேன், அது இதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி எல்லாம் அவங்க மனசை மாற்றி அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் திருச்செந்தூரில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மனோரமா அவரை. தாயாருக்கே தெரியல. என்ன கொடுமை பாருங்கள். கணவன் வந்து மனைவியை கவனிக்காமல் விட்டுடுறாரு. அந்த சூழ்நிலையில் தான் குழந்தையை கூட்டின்னு வந்து தனியாக வளர்க்குற ஒரு தாய், அந்த தாய் வந்து நம்ம புறக்கணிச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிற மகன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயிறறிஞ்சிருக்கும்ல. இது இன்றைக்கும் நடக்குது நிறைய இடத்துலங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். மனோரமாவை சுட்டி காட்டணுங்கிறது என் நோக்கம் இல்லை. இருந்தாலும் அது நடந்துட்ட பிறகு சரி, அவரும் நடிகர், இவங்க 2 பேருமா கணவனும் மனைவியுமா சேர்ந்து நிறைய நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன 2 மாதத்துலேயே மனோரமா வந்து தாய்மை அடைகிறாங்க. ஆனால் தொடர்ந்து நாடகம்லாம் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அலைச்சல்னால அந்த கரு வந்து கலைஞ்சி போயிடுது. அது ஒரு பெரிய சோகம் அவங்களுக்கு. அந்த கரு கலைஞ்சிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி கூட இல்லாமல் மறுபடியும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை உருவாகுது. அந்த கரு கலைஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறதுக்கு கூட இல்லாமல் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மனுஷன் அந்த 2வது அவர் எங்கேயோ நடிக்க போயிட்டுக்கிறார். மனோரமாவை வந்து கவனிக்கவே இல்லை. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க எதிரில் அவங்க அம்மா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்றைக்குமே தாய் மனசு கேட்காது இல்லையா? அவங்க அம்மா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மனோரமாவுக்கு ரொம்ப சோகமாகி போகுது. நம்ம அம்மாவை புறக்கணித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படிங்கிற அந்த வேதனையெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் வருது. சரி, இருந்தாலும் தான் ஒரே பொண்ணு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து மகளை இப்போ உடம்பை தேத்தி அனுப்புகிறாங்க. திரும்ப தான் 2வது குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை உருவாகி 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற வரைக்குமே கூட மனோரமா நடிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கினாங்க பாருங்க. அவருக்கு வந்து ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அவர் வந்து தொடர்ந்து நடிக்க வற்புறுத்தினே இருந்திருக்கார். கடைசியாக பிரசவ நேரம் வந்துருச்சு. கையில் காசு இல்லை. இவ்வளோ நாள் நடித்த நாடகத்து இதெல்லாம் பணம் எங்கன்னு கேட்டால் வரும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், பிரசவத்துக்குள்ளே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரியே அவர் பேசிகிட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறமா பிரசவத்துக்கு அந்த அம்மா பள்ளத்தூருக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் வருவார்னு பார்த்தா ஆளும் வரல, பணமும் வரல. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ருக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரசவம் நடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த நேரத்தில் எவ்வளோ ஆறுதலாக இருக்கணும். கணவன் ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் எவ்வளோ ஆறுதலாக இருக்கணும் இல்லையா? அந்த நேரத்திலேயே கூட கணவன் வந்து எட்டி பார்க்கல, பணமும் கொடுக்கல. ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறமா 15 நாள் பொறுத்து மனோரமாவனுடைய கணவர் வந்து பார்க்குறாரு. வந்த புருஷன் பொதுவாக வந்து என்னங்க, நம்ம சினிமாலேயும் நாடகத்துலேயும் நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம என்ன காட்சி பார்ப்போம்? பொதுவாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மனைவி ஆறுதலாக பேசி குழந்தையை தூக்கி குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து, இப்படி தானே இந்த காட்சி தான் நம்ம எப்படியாப்பட்ட அரக்கனாக இருந்தாலும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ கொடூரமானவனா இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு குழந்தை, ஒரு வாரிசு பிறந்திருக்குதுன்னா அந்த குழந்தை எப்படி தூக்கி கொஞ்சுவாங்க. மனோரமாவனுடைய கணவர் வந்தவர் வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அப்படி பார்த்துட்டு வந்து சரி சீக்கிரமாக இது பண்ணி ரெடி ஆகிடு, நான் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டுக்கிறேன், நாடகங்களில் நடிக்கணும்னு.
உடனே இவர் வந்ததே குழந்தை பிறந்து 15 நாள் பொறுத்து வந்திருக்கிறாரு. வந்துட்டு உடனே வந்து ஒரு குழந்தை பெற்ற ஒரு பெண்ணுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும், எழுந்து நிற்க முடியுமா, நடமாட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அந்த காலத்துலலாம் வந்து இப்போல்லாம்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான வசதிங்கள்லாம் அப்போல்லாம் இருந்திருக்காது. அப்போது அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி சொல்லும்போது மனோரமாவுடைய அம்மாவுக்கே கோபம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மனுஷன் நீ, 1 மாதம் கூட ஆகலை இன்னும் குழந்தை பிறந்து, பச்சை உடம்புக்காரி, அவளை போய் நீ நடிக்கிறதுக்கு கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டியிருக்கிறாங்க. உடனே மனோரமாவும் என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் முறுக்கின்னு கோச்சின்னு போயிட்டுக்கிறார். போயிட்டாரா. அதுக்கு பிறகு குழந்தெல்லாம் எடுத்துனா அவங்க வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே சரி மறுபடியும் சமரசமாகி கணவனோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாடகம் சினிமாலெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. திடீர்னு பார்த்தா மனோரமாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து 1954 கல்யாணம் ஆகுது. 56 மனோரமாவுக்கு வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வருது புருஷங்கிட்டேருந்து. அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே ஆடி போய் நின்றுடுறாங்க. என்னடா இது, ஒரு 19 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. அப்போது கையில் குழந்த, புருஷன் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காருன்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிடுது அவங்களுக்கு. என்ன செய்கிறதுனே புரியல. இருந்தாலும் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ண முடியும் இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எதுக்கு இந்த ஆள் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, ஜாதகம் குழந்தை பிறந்த நேரம் அந்த நாள் நட்சத்திரத்தை எல்லாம் வச்சு ஜாதகம் பார்த்துக்கிறார். அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜோஷியக்காரன் என்ன சொல்லியிருக்கான் வந்து, மனோரமாவுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து அப்பனுக்கு ஆகாது, அப்பனுடைய உயிருக்கு ஆபத்து, ஆனால் தாயை வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு எடுத்துன்னு வரும் அவனுடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்கிறார். அவ்வளோதான். இந்த ஆளுக்கு வந்து எங்கே ஒன்றா வாழ்ந்தால் தான் உயிருக்கு ஆபத்தோன்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டவர். டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சு டைவர்ஸும் வாங்கிட்டார். அவர் கூடவே நடித்த இன்னும் பெரிய சோகம் இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. மனோரமாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சவர் அவருடைய தங்கச்சியே வந்து அவங்க மனோரமா புருஷனுக்கு 2ஆம் தரமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக நடிகருடைய தங்கையை வந்து இவர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஏதோ சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக அவங்க சந்தோஷமாக வாழலை. ஏன்னா அவங்களுக்கு வாரிசே இல்லை. மனோரமாவுக்காவது ஒரு மகன் பிறந்தான். அதுக்கு அடுத்த 2வது மனைவி கல்யாணம் பண்ணினப்போ அவங்களுக்கு எந்த வாரிசுமே இல்லை. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனோரமாவுடைய வாழ்க்கை அவ்வளோதான். இது அந்த காலம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் ஒரு கை குழந்தைய வச்சுக்கின்னு திரைப்படங்களில் நடிச்சுன்னு வாழறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. ஒரு பெண்ணோட வலிங்கிறது வந்து சாதாரணமானது கிடையாது. அதுவும் தனிமையில் வாடுற அந்த வாழ்க்கை இருக்கே, புருஷன் கொடுமைக்காரனாக இருப்பான். அந்த அந்த வாழ்க்கையே ஒரு நரகமாக இருக்கும். இப்போ இல்லாத தனிமையில் வாழணும், ஒரு இளம் பெண் தனிமையில் வாழறது, அதுவும் திரைத்துறையில் இருக்கிறதுனா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அவங்க இல்லையா? அவ்வளோ பிரச்சனைகளோட போராடி மனோரமா வந்து ஒரு பெரிய சாதனை நாயகியாக கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? தொடர்ந்து நடிச்சுட்டே, ஓய்வு ஒழிச்சலே இல்லாமல் தொடர்ந்து நடிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் 1990 வந்து மனோரமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவருடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. மாஜி கணவர்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாள் அதாவது திருமணம் பண்ணி விவாகரத்து வாங்கிட்டவர் இல்லையா, அவர் இறந்து போன செய்தி வருது, மனோரமாவுக்கு வருது. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஒரு கை குழந்தையோடு நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டவன் அவனுக்காக அழறதா, அவங்களுக்கு வாரிசே இல்லை, அந்த ஒரு சடங்கு செய்கிறதுக்கு கூட ஒரு தகப்பனுக்கு புள்ள ஒருத்தன் நம்மக்கிட்ட இருக்கான், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா தவிச்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பையனை கூட்டின்னு போகிறாங்க. அதாவது பூபதி கிட்ட சொல்கிறாங்க, மனோரமாவுடைய மகன் பூபதி வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா, நீ அவருக்கு கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரை நான் பார்த்தது கூட இல்லையம்மா, என் வாழ்க்கையில் எந்த பங்குமே இல்லை அவருக்கு எப்படிம்மா நான் கொல்லி போட முடியும் அப்படின்ட்டு பையன் கேட்குறார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொல்கிறேன் இல்லை, அவர் தான் உங்கள் அப்பா, அவர் வந்து இறந்துட்டார், இறந்துட்டவங்களுக்கு அப்பனுக்கு கொல்லி போடுறதுன்றது ஒரு புண்ணியம்ப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டி. எவ்வளோ பெரிய மனசு வேணுங்க இதுக்கு.
கூட்டின்னு போய் அந்த அம்மா இறுதிச் சடங்கெல்லாம் மகன் மூலமாக செய்ய வச்சுட்டு தான் வந்தாங்க. இது என்னன்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும் இதை பண்ணுறதுக்கு இல்லையா? அந்த பாவி வந்து கை குழந்தையோடு விட்டுட்டு போன மனுஷன் அது வரைக்கும் எப்படி இருக்கிற என்ன ஏதுன்னு கூட திரும்பி பார்க்கல. ஆனால் இவங்க வாய்ப்பு எதுவும் கிடைக்காம ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அவங்க வாழ்க்கை இல்லையா? ஆனால் தொடர்ந்து போராடி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து உழைச்சி தன்னுடைய திறமையை காட்டி ஜெயிச்சின்னு வந்த மனோரமா ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்ட பிறகு நடிகர் சிவகுமார்கிட்ட சொல்லியிருக்காங்க, போதும் சிவா, இதோடு நிறுத்திக்கலான் இருக்கிறேன். நான் இனிமேல் என் வாழ்க்கையே முடிச்சிக்கலாமான்னு யோசிக்கிறேன். எதுக்காக நான் வாழணும்? இவ்வளோ நாள் வந்து அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போனார், அந்த ஆள் எதிரில் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் வந்து இழந்து நான் வந்து ஜெயிச்சு காமிச்சேன். இதுக்கப்புறம் வெறும் காற்றுல கத்தி சுழட்டுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நடிகர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்கம்மா, உங்களை வந்து இந்த கல்யாணம் பண்ணின்னு விட்டுட்டு போயிட்டார் அந்த மனுஷன், அவருக்காக வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை வயிற்றில் சுமந்து பெற்றுக்கல. நீங்கள் ஒரு சாதனை பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ போராடி வந்திருக்கிறீங்க. இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு நீங்கள் இன்னும் தொட வேண்டிய இமயத்தினுடைய சிகரம்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை விட்டு தள்ளிட்டு உங்கள் கடமைங்களை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இது வந்து நடந்தது 1990. அந்த மாதிரி பேசின பிறகு அதுக்கப்புறமாவும் வந்து அவங்க தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய மகனை வந்து டாக்டர் ஆக்கணும்னு நினச்சிருக்காங்க மனோரமா. ஆனால் தாய் நினைக்கிற மாதிரியே பிள்ளைங்க வந்துடுறாங்களா? அந்த மாதிரி வர்றதில்லைல்ல. நிறைய பேர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை அதை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் எந்த பிள்ளைங்களுக்கும் இருக்கிறதில்ல. அதுவும் இந்த காலகட்டம் இன்னும் மோசமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். எல்லாம் நிறைய பேர் இதை பார்க்குறவங்க கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். அதாவது தாய் தகப்பனுடைய கடமை வந்து படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர்றது, இப்படி தான் அதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர திருப்பி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்களே நம்ம அப்பா அம்மா, அவங்களுடைய ஏதாவது ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றுவோன்னு எந்த பிள்ளைங்களும் பண்ணுறதில்ல. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பெருசாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தவங்களுடைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு வர்றதில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம நாகேஷுடைய குடும்பத்துலேயும் அப்படி தான், மனோரமாவுடைய குடும்பத்துலேயும் அப்படி தான். ஒரு சில குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ சிவகுமார் வீட்டு பிள்ளைங்களாம் வந்து நல்லா வந்துட்டாங்க. நம்முடைய நடிகர் திலகம் வீட்டு பிள்ளைங்க பேரன் உட்பட எல்லாம் நல்லா வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அது அமையுது, சிலருக்கு அமையறதில்லை இல்லையா? அந்த மாதிரி தான் மகன் டாக்டராவது ஆகணும்னு அந்த அம்மா நினச்சாங்க, ஆனால் ஆகலை. பூபதி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சில படங்கள்லாம் நடித்தார். சம்சாரம் அது மின்சாரம் இல்லை, குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி சில படங்களில் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ மகனை தான் டாக்டராக்க முடியலையேன்னு சொல்லிட்டு மகனுக்கு திருமணமாகி பேரன் பிறந்த பிறகு பேரனெல்லாம் நல்லபடியாக பேரன் பேத்திங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்துன்னு வந்த மனோரமா வந்து பேரனை டாக்டராக்கி அழகு பார்த்தாங்க. அவங்களுடைய பேத்திங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆச்சி மனோரமா வந்து 2015 மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய நினைவு அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆகட்டும் யாராகட்டும் மனோரமாவுடைய படத்தை பார்க்காதவங்க அப்படின்னு யாரும் இருக்கவே முடியாது இல்லையா? அதனால் ஆச்சியினுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கணும் உங்களோட அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு. பொதுவாக வந்து மற்றவர்களை மகிழ்விக்கிறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் எவ்வளோ வலி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த வலி வேதனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே அவங்க எவ்வளோ கடுமையாக உழைச்சி முயற்சி பண்ணி மேலே வந்திருக்காங்க, தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கிறாங்கன்ற அந்த போராட்டமும் அந்த தன்னம்பிக்கையும் தான் நமக்கு இதை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு வந்து உந்து சக்தியாக இருக்கணும். நீங்கள் மேலே வரத்துக்கு தன்னம்பிக்கையோடு போராடுறதுக்கு உங்களுக்கு அது உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க, ஆதரவு தெரிவிங்க. நன்றி.